ஸோ ஃபஸ்ட்டு 7 into 11 into 13 ப்ளஸ் 13 எடுத்துக்கலாம். இதில் இங்கே பாருங்கள், இதில் 13 காமனாக இருக்குது. நான் அப்போ அந்த 13ங்கிற நம்பரை வந்து காமனாக வெளியில் எடுக்க போகிறேன். அப்போ 7 into 11 into 1 ப்ளஸ் 1 இருக்கும். ஏன்னா இங்கே 13 இருக்கா, 13 எப்படி எழுதலாம்? ஆக்சுவலாக 13ங்கிறது எப்படி இருக்கும், 13 into 1 இருக்கும். இந்த 13 வந்து நான் என்ன பண்ணிட்டேன், காமனாக வெளியில் எடுத்துகிட்டேன். அப்போ மிச்சம் அந்த இடத்துல 1 மட்டும் இருக்கும். சரியா, அதனால தான் 1. ஸோ இப்போ வந்து 13 காமனாக வெளியில் எடுத்ததுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். சரி, 13 இன்ட்டு உள்ளே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 into 11 77 into 1 77 தான். அப்போ 77 + 1 77 + 1 என்னது 78. இப்போ 13 into 78 நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து இது. இந்த நம்பர் வந்து எப்படி இருக்கும், நமக்கு 13 into 78ன்னு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பாருங்களேன், 78க்கு நிறைய ஃபேக்டர்ஸ் உண்டு, அப்படி தானே. ஸோ இப்போ இந்த நம்பர் வந்துட்டு அப்போது காம்போசிட் நம்பர்னால் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருந்தாலே அது வந்து காம்போசிட் நம்பர். இங்கே வந்து மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்குமா? இப்போ 78க்கு போடுங்க. 2 6 9 2 18 3 1 3. ஸோ இது வந்துட்டு எப்படி இருக்குது, 13 into 2 into 13 into 2 into 3 into 13 into 13 13 ஸ்கொயர் இந்த மாதிரி இருக்குது, அப்படி தானே. ஸோ இதில் பாருங்கள், மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது. அப்போ இது வந்துட்டு என்னது, காம்போசிட் நம்பர். ஸோ இதை எப்படி கன்க்ளூஷன் கொடுக்கணும்னா, therefore it has more than 2 factors, hence it is a composite number.